அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நாம் சாம்பை பூசணிக்காவும் கருப்பு சுண்டலும் போட்டு அவியல் வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு சுண்டல் நைட்டே 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு அதை குக்கரில் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸு சாம்பை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதில் பாதி மட்டும்தான் நான் இப்போ சமைக்க போகிறேன், பாதி வச்சிட போகிறேன் அப்படியே. இப்போ இந்த பாதியில் 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் விதை தனியாக வந்துடும். நான் ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால நான் ஒரு கையிலேயே பண்ண முடியாது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி விதை தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற தோலை சீவி தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை கழுவிட்டு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நீளமாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு கால் முடியோட கொஞ்சம் கம்மி. ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இதை கொரப்பாக, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரப்பும் இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கருப்பு சுண்டல் வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்துடலாம். நீங்கள் கருப்பு சுண்டல் போடலாம், இல்லைன்னா தட்டைப்பயிறு அது கூட வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் கூட நீங்கள் வெறும் இந்த காயை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு மண் சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த காயை, கட் பண்ண காயை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு கால்லேருந்து அரை டம்ளருக்குள்ளே தண்ணியை சேர்த்துனா போதும். இந்த காயிலே தண்ணி வரும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. பாருங்கள், இதுலேயே தண்ணி விடுது பாருங்கள். அதனால தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இப்போ இதை திரும்பவும் நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் குறைஞ்சிருச்சு. தண்ணி நல்லா குறையணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம வேக வச்சு வடிகட்டின கருப்பு சுண்டலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை தாளிக்க ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அது கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். வரமிளகா அது 1 இதில் சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுறதுக்கு விட்டுடலாம். சூடாக இருக்கும்போது தயிர் சேர்த்துனா தயிர் பிரிஞ்சு போகும். அதனால தான் ஆற விட்டுட்டு தயிர் சேர்க்கணும். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம தயிர் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளிச்ச தயிர் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிரை இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பூசணிக்காவும் கருப்பு சுண்டலும் போட்ட அவியல் ரெடி. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.